9th standard chapter 7 mensuration exercise 7.2ல third sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the dimensions of a hall is 10 meter into 9 meter into 8 meter ஃபைன். அதாவது ஒரு ஹால் இருக்கு, அந்த ஹாலுடைய நீள அகல உயரம், அதாவது லென்த் பிரெத் ஹைட் அதை கொடுத்திருக்காங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் தி ஒயிட் வாஷிங் ஆஃப் தி வால்ஸ் அண்ட் சீலிங். நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க. நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுறது எங்கே பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லா சுவர்களுக்கும் அடிக்கிறோம், அதே மாதிரி சீலிங்க்கும் அடிக்கிறோம். என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயருடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 rupees 50 paise அப்படின்றாங்க. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒயிட் வாஷ் அடிக்கிறோம், ஸோ அப்போது சுற்றி அடிக்கிறோம். அப்படி சுற்றி அடிக்கும்போது அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும்ன புறப்பரப்பு, அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் சீலிங்கும் சேர்த்து நம்ம கவர் பண்ணி அடிக்கிறதுனால சீலிங் எந்த ஷேப்பில் இருக்குது, வெறும் லென்த் இருக்குது பிரெத் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ லென்த்து பிரெத் இருந்ததுன்னா அது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்ஸ், நீல அகலம் இருக்கிறதுனால செவ்வகம் மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ முதல்ல இந்த வேல்யூ டைமென்ஷன்ஸை எப்படி எடுத்து எழுதலாம்? முதல்ல இருக்கிறது எல்லுடைய வேல்யூ, தட் இஸ் 10 மீட்டர். ரெண்டாவதாக இருக்கிறது பிரெத்துடைய வேல்யூ, தட் இஸ் 9 மீட்டர். மூணாவதாக இருக்கிறது ஹெச்சுடைய வேல்யூ, தட் இஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். இப்போது ஏரியா டு பி ஒயிட் வாஷ், நம்ம வெள்ளை பூசுறதுக்கு தேவையான பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி அடிக்க போகிறோம். அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது LSA ஆஃப் அ கியூபாய்டு, அதையும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். அதாவது கன செவ்வகத்தின் புறப்பரப்பையும் செவ்வகத்தின் பரப்பளவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2H into L plus B. ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா L into B. ஒரு ப்ராக்கெட்டில் தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இதோடைய அளவு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ வேல்யூஸ் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். ஸோ 2 into ஹெச்சுடைய வேல்யூ என்ன இருக்குது, இது நீங்கள் ஹெச்சை உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே தான், வெளியே எடுத்து வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போ 2 ஹெச்சுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8, ப்ராக்கெட்டை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. எல்லுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் பியுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9 ப்ளஸ் L into B. ஸோ அப்போ எல்லுடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 into B உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9. இப்போது இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? இது தனியாக மல்டிப்ளிகேஷன் வெளியே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதை தனியாக மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. ஸோ 2 into 8 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 16 into 10 plus 9 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 19. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 into 9 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 90. அப்போ நான் இதையும் ஆட் பண்ணுவான்னா கிடையாது. நீங்கள் எதை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 16யும் 19யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 304. அதோட எதை ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 90. பிட்மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேல்குலேஷன்ஸ் ஒரே இதில் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் அடிஷன்லாம் வந்ததுன்னா எப்படி போடணும் அப்படின்ற கான்செப்டை நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 394. யூனிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போது நம்ம பெயிண்ட் ஒயிட் வாஷ் அடிக்க வேண்டிய மொத்த ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 394 மீட்டர் ஸ்கொயர். இப்போது அடுத்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு சதுர மீட்டருக்கு நம்ம வெள்ளை அடிக்கணும்னா எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹8.50. ஓகேங்களா? இது அவங்க கொடுத்தது. அப்போ காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் நம்ம எவ்வளோ ஏரியாவுக்கு கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 394 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணுமா டிவைட் பண்ணுமா அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். எது வந்தால் மல்டிப்ளை பண்ணணும், எப்படி வந்தால் டிவைட் பண்ணுன்ற கான்செப்டையும் கொடுக்குறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துடைய வேல்யூ கொடுத்துட்டு நிறையத்துடைய வேல்யூ கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 394 into 8.50. நீங்கள் ஜீரோவை விட்டுருங்க, வெறும் இதை மட்டும் கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 0 சேர்த்துக்கலாம். ஸோ இது நார்மல் டிவிஷன் தான், நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 334,900. இந்த ஜீரோவோடு சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே 0 இருந்ததுன்னா அதை நீங்கள் விட்டுடலாம். ஸோ இது காஸ்ட்டுன்றதுனால யூனிட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ₹3,349. ஸோ அப்போ மொத்தத்துக்கும் ஒயிட் வாஷ் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ரூபா தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 3,349. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.